விஜய் ரீனா கிட்ட வந்து இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு கேட்க, இல்லப்பா இன்னைக்கு வீக் ஆஃப்னு சொல்றா. அன்னைக்கு உன் ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. அத பார்த்ததும் உன்னோட மூஞ்சி மாறுனத நான் பார்த்தேன். அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதும், யாரும் இல்லப்பா ஏதோ ராங் நம்பர்ன்னு சொல்லிட்டு கிளம்ப, அர்ஜுனான்னு கேட்டதும் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. இன்னும் அர்ஜுன் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சண்டை போட்டப்போ முக்கியமான விஷயத்த சொன்னான்னு கோவப்பட்ட. இப்ப சொல்லலைன்னு கோவப்படுற. எனக்கு என்னமோ இந்த தடவை அர்ஜுன் மேல தப்பு இல்லைன்னு தோணுது. நீ கோமால இருக்கும்போது உண்மையிலேயே அவன் அவ்வளவு தவிச்சு போயிட்டான். அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆமா எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்னோட வலி என்னன்னு அவனுக்கு தெரியாது. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேணாம். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான்மா முக்கியம். நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. எதனாலும் யோசிச்சு பண்ணு அவ்வளவுதான். எனக்கு நீங்க, கணேஷ் அங்கிள், என்னோட ஒர்க் இதெல்லாம் தான்ப்பா சந்தோஷம். தயவு செஞ்சு இனிமேல் இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. ஆனா அப்படி சொல்லிட்டு வந்தவ போன் எடுத்து அர்ஜுனுக்கு மெசேஜ டைப் பண்றா, டெலீட் பண்றா. மறுபடியும் டைப் பண்றது, டெலீட் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கதிர் கால் பண்ணி லஞ்சுக்கு வெளியே போலாமான்னு கேட்க, இல்ல எனக்கு வீக் ஆஃப் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, என்ன யோசிச்சான்னு தெரியல வர்றேன்னு ஒத்துக்கிறா. இங்க கிளாஸ்ல மதுவோட ஃப்ரெண்டு அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு போய் பின்னாடி உட்கார, அர்ஜுன் தான் முத்தம் கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஏய் நான் முத்தம் கொடுக்கல. பரவாயில்ல அர்ஜுன், நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஏ லூசு, நான் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேம் இதை பார்த்து அர்ஜுனை எழுப்பி விட்டு, அரியர் எழுத வந்து இப்படி கிளாஸ்ல அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க, மது நீ எந்திரின்னு 2 பேரையுமே வெளியே அனுப்புறாங்க. அப்புறம் வெளியே வந்ததுமே அது நான் இல்ல, சுனிதா தான் முத்தம் கொடுத்துட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டான்னு சொல்ல, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்க்க நான் சும்மா தான் ப்ராக் பண்ணேன், கோச்சுக்காத. சரி இப்ப நீ என்ன கிஸ் பண்றியா? இத பாரு, உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் கிஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, உன்னால என்ன சொல்றதுனே தெரியலன்னு கோச்சிட்டு போறான். ஆனா மதுவும் விடாம பின்னாடியே வந்து, நம்மளை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு உன்னை பிடிக்கும்னா ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்பேன்னு சொல்றா. இங்க ரீனாவும் கதிர் கிட்ட, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் நான் மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரெடி ஆகலைன்னு தோணுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறா. இங்க ரீனா கதிர் கிட்ட பேசுறதும் மது அர்ஜுன் கிட்ட பேசுறதும் மிர்ஜாகி தான் வரும். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அங்க பேசுறது தான் இங்க பேசுவாங்க. மதுவும் ஏன் அந்த பாஸ்டையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கடந்து போக நீ தான் ட்ரை பண்ணணும். நான் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மூவ் ஆன் ஆகுறதுனா அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது இல்ல, நடக்கிறதெல்லாம் நேச்சுரலா நடக்கணும்னு சொல்றான். இங்க அர்ஜுன் சொன்ன அதே பாயிண்ட தான் ரீனாவும் சொல்லியிருப்பா. நீ திருப்பி திருப்பி இதை என்கிட்ட பேச வேணாம், நம்ம ஒரு ஃப்ளோல போலாம், என்ன நடக்குதோ அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். கதிரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னன்னு கேட்க, எதுக்கு பேர் வச்சுக்கிட்டு, நேச்சுரலா க்ரோ ஆகட்டும், எது வரைக்கும் போகுதோ போட்டும் பார்க்கலாம்னு சொல்றா. சரி பார்க்கலாம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன லவ் பண்ணிடுவேன்னு சொன்னா, ஒரு சில நேரம் எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு சொன்னதும் மது ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இங்க கதிரும் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப, ரீனா அவளோட மொபைல் எடுத்து ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரிப்ளை பண்ண. இங்க அர்ஜுனும் அந்த மெசேஜை பார்த்ததும் மது யாருன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சின்னு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆக, அவரை எழுப்பி விட்டு என்னாச்சுன்னு கேட்டா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னதும் ஆஞ்சியோ தான் பண்ணி பார்க்கணும்னு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல அவருக்கு 4 பிளாக் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்களோட ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி 2 மேஜர் பிளாக்குக்கு ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஸ்டண்ட் வச்சு முடிச்சுட்டு வெளியே வர, எங்க அப்பா இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்க, ப்ரொசீஜர் நல்லபடியா முடிஞ்சது, பேஷண்ட் இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு, இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல, அவங்களும் 2 பேருக்குமே நன்றி சொல்றாங்க. அப்ப ரதி வந்து சர்ஜரி எப்படி போச்சுன்னு கேட்க, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி அவரை 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம், அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணா பேன் மெடிசனை உள்ள கொண்டு வரவங்க யாருன்னு கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, இல்ல எந்த காரணமும் இல்லாம ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது மானசா வந்து என்ன நடக்குதுன்னு கேட்க, அவகிட்ட விஷயத்த சொன்னதும் அப்ப ரதி நான் ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, ஏன் இது நல்ல பிளான் தானே, இது மூலமா அந்த கல்பரேட்டை கண்டுபிடிக்க முடியும்னா பண்ணட்டும்னு சொல்லிட்டு போறா. இதனால ரதி ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க திவ்யா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உங்க அப்பாவோட கார்டு டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க, அவளும் இருக்குன்னு சொன்னதும், நீ எனக்கு அந்த டீட்டெயில் அனுப்பு, நான் சித்து கிட்ட அந்த பணத்தை கொடுத்து விடுறேன்னு சொல்றா. அப்ப சித்து வந்து என்ன பண்றேன்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னு அவனை கூப்பிட்டு, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்ல, இப்ப ஏன்க்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு பதிலே சொல்லாம நாம தான் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்றா. அப்புறம் தனியா வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உங்க அப்பாவோட நம்பருக்கு புக்கிங் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்திருக்கோ அதை மட்டும் டெலீட் பண்ணுன்னு சொல்றா. என்கிட்டயாவது நீ எங்க போறேன்னு சொல்லுன்னு கேட்க, நான் சொன்னா உன்னை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சேஃபா தான் இருப்பேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டோட அப்பா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மொபைலை வாங்கி பார்க்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடி போறா. இங்க திவியும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்னு முடிவெடுத்துட்டான்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.